ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. prabha'sTopiczல இன்றைக்கி நம்ம ஒரு மேங்கோ வச்சு ஒரு புட்டிங் தான் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் நிறைய ரெசிபிஸில் புட்டிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து மேங்கோ வச்சு பண்ணுறோம். நல்லா பழுத்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. அது நல்லா ஹீட் ஆகட்டும். நாட்டு சக்கரை நான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நார்மல் சுகர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இது ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால கலர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். கலர் வேணும்னா ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 கப்பு. நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புட்டிங்கிறது நார்மலாக வந்து கடைகளில் தான் கிடைக்குங்கிறது இல்லாமல் நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மேங்கோ பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் திரடாக இருக்குது. ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து விட்டோம்னா அந்த இதெல்லாம் இதாயிரும், நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. மிச்சம் இருக்கிற பட்டரையும் அப்படியே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சால்ட்டு, இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குயிக்காகவே செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மேங்கோ புட்டிங். நம்மளுடைய மேங்கோ புட்டிங். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. இதை ஒரு பவுலுக்கு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆற விடணும். இதை கொஞ்சம் நல்லா செட் ஆகி விட்டுட்டோம். இப்போ ஆறிடுச்சு. எப்படி அழகாக விழுகுது பாருங்கள் அந்த பவுலில் இருந்து. ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. ஈஸியாக வரும், கத்தியில் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். ரொம்ப அருமையான ரெசிபி. வீட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அல்வாவோட இன்னும் ஒரு படி டேஸ்ட்டு அப்படின்னா இந்த புட்டிங் தான் சொல்ல முடியும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மேங்கோ புட்டிங்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.